ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசியில பிறந்தவருக்கு 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் என்ற மாதிரி நாம பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரொம்ப நீங்க ஜாகிரதையா இருக்கணும். எதுக்குன்னா, ஏதாவது நீங்க புதுசான பிசினஸ் பண்றதுக்கு நீங்க எதிர் யோசனை இருந்தா அங்கே ரொம்ப ஜாகிரதையா இருங்க. எதுக்குன்னா, ஃபைனான்சியலா கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா கொடுத்திருக்கிற பணம் திரும்பி வர்ற சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஜூபிட்டர், அந்த குரு கிரகம் 2வது வீட்டுல இருக்கிறதுனால ஃபைனான்சியலா ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கும். எதுக்குன்னா, அஷ்டமாதிபதி 2வது வீட்டுல இருக்கிறது இவருக்கு சடன் கெயின்ஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில்ல, இந்த பிசினஸ்ல எஸ்பெஷலி யார் யார் இந்த ஃபுட்டுக்கு ரிலேட்டடா சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யார் யார் இந்த துணிக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவருக்கு எல்லாமே ரொம்ப அதிகமான சக்சஸ் இருக்கு. நீங்க ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் ஆலோசனை உங்க மனசுல இருந்தா, வீடு வாங்குறதோ இல்ல இடம் வாங்குறதோ அந்த மனசுல இருந்தா கண்டிப்பா டிலே ஆகும். சரியான டைம் இல்லை. இந்த டைம்ல கொஞ்சம் நீங்க அந்த தள்ளி போடுறதே ரொம்ப நல்லது. அதை பத்தி கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஷ்டிராதிபதி சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு, கரியருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது கூட நடக்கிற சான்சஸ் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமாக சான்சஸ் இருக்கு. கரியர் ரிலேட்டட் விஷயத்துல ரொம்ப சக்சஸ் இருக்கு. இப்போ நீங்க புதுசான ஜாபுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, அந்த ரிசல்ட் இன்னமும் வரல. ஆனா இப்போ கண்டிப்பா அது வர சான்சஸ் இருக்கு. அந்த ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அது இல்லாம ப்ராப்பர்ட்டி ஒரு விஷயம் விட்டு மிச்ச எல்லா விஷயத்திலுமே ரிஷபராசியில பிறந்தவருக்கு ரொம்ப ரொம்ப மிக சக்சஸ் இருக்கு. அது இல்லாம 11th ஹவுஸ்ல இருக்கிற சனி கிரகம் பார்த்தா பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல அவ்வளவு ப்ரோக்ரஸ் இருக்காது. ஜாகிரதையா இருங்க. ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவருக்கு ப்ரோக்ரஸ் இருக்கு, சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஏதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பத்தி நீங்க இருந்தா அது கூட நடக்கிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க வீடுக்கு சம்மந்தப்பட்டதா, இடமுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும்போது கூட சரியாகும். கோர்ட்டு கச்சேரியில ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஏதாவது கேஸுகள் இருந்தா அங்கே கூட உங்களுக்கு ஒரு
ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரோக்ரஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ரிஷபராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அது இல்லாம வயிறுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. ஜாகிரதா இருங்க. நீங்க வந்து லக்ஷ்மிக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெகுலரா சொல்றது ரொம்ப நல்லது. அது இல்லாம எவ்ரி ஃப்ரைடே வந்து நீங்க ஏதாவது தானம் பண்ணா ரொம்ப நல்லது. நன்றி.